ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சர்க்கரை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப்பு பொடி பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்க்கரை பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 1 கப் மைதா போட்டுக்கலாம். 1/4 கப்பு பவுட்ரு பண்ண சுகர் போட்டுக்கலாம். தயிர் 1/4 கப்பு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கரைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிசையணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போது நம்ம அப்படியே 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். தட்டு போட்டு 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். பாத்திரம் வச்சு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை கரையிட்டோம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இது வந்து கம்பி பதெல்லாம் வர வேணாம். லைட்டாக பிசு தன்மை வந்துன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் கொதிக்கிட்டோம். பதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக கையில் இப்படி ஒட்ட அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சக்கரை பாகு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் பாகு மிதமான சூடாக இருக்குது. கொதிக்க விடாமல் மிதமான சூடாக இருக்கணும். ஆயில் கையில் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ கலர் மாறுது, திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் இப்படி நல்லா திருப்பி போட்டு நல்லா, அப்போ தான் உள்ளே வேகும். திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது பொரிச்சு எடுத்ததை நம்ம சக்கரை பாகில் போட்டுடலாம். சக்கரை பாகு வந்து வெதன்னு சூடாக இருக்கணும் கொஞ்சம். அப்போ தான் நம்ம போட்டால் பாகு அப்போ தான் உள்ளே இறங்கும். இப்போ பாகு அது மேலே படுற மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் பாகுலேயே இருக்கட்டும், நம்ம எடுத்துடலாம். இப்போ ஜீராலேருந்து நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா ஜீரா படுற மாதிரி திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம், எடுத்து வச்சுக்கலாம். வீட்லேயே ஈஸியாக டேஸ்டியாக பால் பன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.